வணக்கம். நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, மீன் மேக்கரை வச்சு சூப்பராக ஒரு சைடு செய்ய போகிறோம். மீன் மேக்கர் 2 முட்டை வச்சு சூப்பராக செய்ய போகிறோம். அது எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மறக்காமல் இந்த மாதிரி ஒரு முறையாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் சூப்பராக பிடிக்கும். ஒரே மாதிரி செஞ்சு வச்சு போர் அடிச்சிருக்கோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோ காத்திடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய்க்கு சூடாகட்டும். பார்த்தீங்களா, கடாயை வச்சு கடாய் சொன்னாலே தண்ணி ஊற்றிக்கலாம். மீன் மேக்கர் வேக வைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கலாம். இன்றைக்கே கொஞ்சம் குழம்பு வைக்கிறதுக்காக தண்ணி எடுத்து வச்சுருந்தோம். அந்த தண்ணியிலே பாதி ஊற்றியாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா சூடாகட்டும். பார்த்தீங்களா, தண்ணி ஊற்றியாச்சு. இந்த அளவுக்கு லைட்டாக முட்டை வந்துச்சு. பார்த்தீங்களா, தண்ணி இப்போ சூடாகிட்டு இருக்கு. ஆமாம், தண்ணி நல்லா சூடாகட்டும். இந்த ஸ்டேஜ் தண்ணி சூடானோடனே பாருங்கள், பாருங்கள் முட்லி வருதா. இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் சூடானோடனே நம்ம மீன் மேக்கரை போட்டுக்கலாம். ஓகேங்களா, மீன் மேக்கரை போட்டுக்கலாம். நம்ம பாருங்கள், நானே கேமரா வச்சுட்டு வீடியோ எடுக்கிறனால நான் தெரிய மாட்டேன் உங்களுக்கு. நான் சமைக்க மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு பெரிய மீன் மேக்கர் போட்டுக்கிட்டோம் நம்ம. நீங்கள் வேணால் சின்ன மீன் மேக்கர் கூட போட்டுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டுமே நல்லா இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லா மீன் மேக்கரும் போட்டாச்சு. மீன் மேக்கரை போட்டு அது நல்லா வேக விட்டுறதுக்கலாம். புசுன்னு பெருசாக வரும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்தோடனே கரண்டி வச்சு 2 கிண்டி விட்டுக்கலாம். அப்போ தான் மேலே இருக்கிறதுனா உள்ளே போய் நல்லா வெந்துடும். புசுன்னு வெந்துடும். பெருசாக ஆகும். மீன் மேக்கர் நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். பார்த்தீங்களா, நம்ம தண்ணி ஊற்றினதுக்கு அதுக்கும் நல்லா தண்ணி இறுகிடுச்சு. மீன் மேக்கரோட எடுத்துருச்சு. இந்த மாதிரி வெந்துட்டு புசுன்னு வந்துச்சு பாருங்கள். எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம எடுத்துடணும். அந்த தண்ணியை வடிகட்டிடணும். சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். நம்ம எடுத்தாச்சு. தண்ணியே ஃபுல்லாக வடிகட்டியாச்சு. மீன் மேக்கர் நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. மீன் மேக்கரில் சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் அமுக்கி வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த தண்ணி பதத்தோட இது இருக்கும். அதுக்காக தண்ணி இல்லாமல் சுத்தமாக அமுக்கி எடுத்துக்குவாங்க. ஆமாம், முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தண்ணி எடுக்கணுமோ அவ்வளோ தண்ணியே எடுத்துருங்க. நம்ம எடுத்தாச்சு. மறுபடியும் ஒரு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். வாங்க, இது ஓரமாக வச்சிடலாம். இந்த மாதிரி இருக்கணும். தண்ணி இருக்கக்கூடாது, சுத்தமாக இருக்கக்கூடாது. எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஒரு அடுப்பை பற்ற வச்சு மறுபடியும் கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு அந்த கடாயை சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம நல்ல எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் வந்து ரொம்ப ஊற்றிடக்கூடாது. ஓரளவுக்கு ஊற்றிக்கோங்க கரெக்டாக. எண்ணெய் ஊற்றினோடனே இந்த மீன் மேக்கர் வச்சு கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இந்த மீன் மேக்கர் வந்து 2 பிச்சு கூட போடலாம். நம்ம வந்து அப்படியே போடுவோம். அப்படியே போட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். நல்லா வெந்திருக்கும். ஓகே, எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம் வாங்க. அந்த எண்ணெய் சூடாகிடுச்சு. பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க, மேலே தெரிச்சிட போகுது. ஆமாம், தெரிக்கும். ஏன்னா நம்ம எண்ணெய் தானே தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கணும். அதனால் நல்லா தண்ணியில் எடுத்து வச்சுட்டு அந்த நம்ம எண்ணெய் ஊற்றின பார்த்தீங்களா, அந்த எண்ணெயில் இந்த மீன் மேக்கரை போட்டுருவோம். எல்லா மீன் மேக்கரையுமே போட்டுருவோம். ஒன்று விட எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. போட்டு தூக்கி ஓரமாக போட்டுருவோம். இது நம்ம தேவைப்படாது. இனிமேல் நல்லா கிண்டி விட்டுக்குவாங்க. அதை பார்த்தீங்களா, அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஃபஸ்ட்டு அந்த வடச்சட்டியில் ஒட்டுற மாதிரி தான் வேணால் ஒட்டாது. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒட்டாது. ஆனால் அந்த ஒட்டுறது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் அது மீன் மேக்கர் இதனால் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். மறுபடியும் இதே மாதிரி வந்து சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிம்பிளாக தான் நம்ம செய்வோம். எதுவுமே தேவைப்படாது. ஆமாம், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து சைடு சூப்பராக இருக்கும். சாம்பார் சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, வாங்க. நல்லா கிண்டி விட்டாச்சு. அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்ருவோம். 2 நிமிஷத்துக்கு விட்டாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு வந்தாலே உப்பு போட்டுக்கலாம். தூள் உப்பே போட்டுக்கலாம். ஏன்னா கல் உப்பு போட்டால் அது இதாகாது. உப்பு கைக்கிற மாதிரி போயிடும். நம்ம தூள் உப்பே போட்டுக்கலாம்.
உப்பு தேவையான அளவு போட்டாச்சு. மீன் வயத்தை வந்த அளவு உப்பு போட்டு 2 கிண்டி விட்டுடலாம் நல்லா. ஆமாம், நல்லா கிண்டி விடுங்க. ஏன்னா உப்பு போட்டு நம்ம கிண்டினோம்னா வேக்காடு வந்தோடனே உப்பு போட்டுக்கோங்க. வேக்காடு வந்தோடனே உப்பு போட்டு கிண்டிங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். பார்த்தீங்களா, அது ப்ரௌன் கலரில் மாறிடும் அந்த மீன் மேக்கர். அப்படியே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உப்பு போட்டு இன்னும் நல்லா ப்ரௌன் கலர் மாறிச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ முக்கால் வேக்காடு மேலே நல்லா வெந்துருச்சு. ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வரணும் பாருங்கள். மீன் மேக்கர் இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மீன் மேக்கர் நல்லா ஓரமாக ஒதுக்கி வச்சுருவோம். அதுலேயே அந்த வடச்சட்டிலேயே ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அதுலேயே சைடில் பாருங்கள், இந்த மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு 2 முட்டையை அதுலேயே உடச்சி ஊற்றிக்குவாங்க. உடச்சி ஊற்றிட்டு அந்த முட்டையை மட்டும் எக்ஸ்ட்ரா லைட்டாக கிண்டி விடுங்க. பாருங்கள், 2 முட்டை உடச்சி வச்சு சைடில் அந்த முட்டையை மட்டும் ஃபஸ்ட்டு கிண்டி விடுங்க, அந்த மீன் மேக்கர் படாமல். இந்த மாதிரி வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மீன் மேக்கரை தள்ளி அந்த முட்டையோட மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. எல்லாத்துக்கும் எல்லா மீன் மேக்கரையும் அந்த முட்டை நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க போட்டு. அவ்வளோதான், ஈஸியாக நம்ம ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் டச்சுக்கு வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் எல்லாம் போடணும். அதை மட்டும் பாருங்கள். இப்போ முட்டையும் வெந்துருச்சு. மீன் மேக்கரும் நல்லா எண்ணெயிலே போட்டு அந்த ஸ்மெல்லு, பச்சை ஸ்மெல் இருக்கும் பார்த்திங்கன்னா, அதெல்லாம் போயிடும். மீன் மேக்கர் ஸ்மெல்லு உங்களுக்கு வரும் அந்த எண்ணெயில் வணக்கும் போதே. அந்த அளவுக்கு போயிடுச்சு. மீன் மேக்கர் நல்லா பொரிஞ்சிருச்சு. முட்டையும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து மிளகாத்தூள் வந்து போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 3/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து எனக்கு அளவு தெரியும், அதனால் நான் அப்படியே போட்டுட்டேன். உங்களுக்கு வேணால் 1 டீஸ்பூன், கரெக்டாக ஒரு சின்ன ஸ்பூனில் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த மசாலா கூட வந்து மீன் மேக்கர், முட்டை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இதே செஞ்சு பார்ப்பீங்க. எனக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஓகேங்களா, அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். மறுபடியும் நீங்களே செஞ்சு பார்ப்பீங்க. ஓகே, இந்த அளவுக்கு வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே கைஸ், நம்ம அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். டாட்டா, பை பை, see you. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். ஓகே, டாட்டா, பை பை, see you.